வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு தோட்டம் ஒன்று போட்டுக்கிறாங்க. கார்பரேஷன் அடிக்கடி கவர்மெண்ட் வந்து தோட்டம் போடுறீங்க. இது என்னென்னா நீங்கள் நினைக்கிற தோட்டம்லாம் இல்லை, ஏற்கனவே சொன்னது தான். பார்த்தீங்கன்னா ஊடுபட்ட பாம்பு, பூச்சி, பூரா எல்லா ஜந்துக்கெல்லாம் வாழ்கிற இடம். அதே மாதிரி வந்து டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா எல்லாம் உருவாக்குற ஒரு இடம். இது எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எத்தனை தடவை வந்து பதிவு பண்ணியாச்சு, எவ்வளோ கார்பரேஷன் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு. இது வரைக்குமே வந்து க்ளீன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் முட்டை போட்டு, பாம்பு முட்டை போட்டு இதுலேயே குஞ்சு போச்சு. இதுலேயே எவ்வளோ பண்ணுறாங்க, ஆனால் இது வரைக்கும் க்ளீன் பண்ணல. ஸோ அதனால் பெட்டிஷன் கொடுக்க போகிறோம். என்னோடய லெட்டர் பேர்லேயே பெட்டிஷன் கொடுக்க போகிறோம். அதனால் கூடிய சீக்கிரத்தில் எடுக்கணும். இல்லைன்னா அடுத்த கட்டம் வந்து வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்தையும் நாளைக்கு கம்ப்ளைண்ட் வச்சு க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பொய், ஃபுல்லாக பொய் தான். கவர்மெண்ட்டில் வாயை போகிறதால பொய் தான். இது வரைக்குமே இது க்ளீன் பண்ணல, எடுக்கலை. ஸோ அதனால் இது இமீடியட்டாக எடுக்கணும். எடுக்கலன்னா அடுத்த கட்ட கம்ப்ளைண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். காவா பார்த்தீங்கன்னா நல்லான் கால்வாய். இந்த கால்வாயில் பார்த்தீங்கன்னா சைடு செவுறு எல்லாமே வந்து லோவாக இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் அதோட லோவாக இருந்தது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து மண்மேடு எல்லாத்தையும் மண் எடுத்துகிட்டு வந்து நைட்டில் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக கொட்டிடுறாங்க. அது யார் கொட்டுறான்னு தெரியல. அது காசு வாங்கிட்டு எல்லாமே இங்கே நிறைய விஷயம் நடக்குது. ஸோ குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டிடுறாங்க. ஸோ இந்த இடம் ஹைட் ஆகிடுது. மக்கள் வாழ்கிற பகுதியான இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து லோவாக இருக்குது. இப்போது இதில் வெள்ளம் வர காலத்தில் இப்போ தூர் வாரல. இதுக்கு தனியாக வந்து நம்ம லெட்டர் பேரில் பெட்டிஷன் கொடுக்குறோம். மனு கொடுத்து இது எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறோம். இது தூர் வாரத்துக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். பொக்லைன் வர வச்சு வார சொல்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வெள்ள காலத்தில் டேம்லாம் திறந்து விட்டணுமே, எல்லா தண்ணிங்கெல்லாம் அடிச்சிட்டு வரப்போ அந்த தண்ணி என்ன ஆகுன்னா இந்த வரதமா தோட்டத்தில் ஏறும். லோவாக இருக்கிறப்போ இந்த பகுதியில் மக்கள் வாழாத பகுதி. அதே மாதிரி சுடுகாடு பகுதியில் உள்ளே ஏறும். இந்த பகுதியில் ஏறாது தண்ணி, கொஞ்சம் இது ஹைட்டாக இருந்ததுனால. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிலைமை தலைக்கீழா மாதிரி இந்த பகுதியில் மண்ணெல்லாம் கொட்டி இதை ஹைட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல தூர்வாரி கொட்டிட்டு இதை அப்படியே வாராமல் விட்டுறாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே வந்து இந்த சேரு இந்த சகதியெல்லாம் வந்து அப்படியே ரோடு மாதிரி ஆகிடுது. ரோடு மாதிரி ஆனதுனால இந்த இடமும் மேடு ஆகிடுது. அதே மாதிரி சுடுகாடாண்ட செவரு நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில், செவரு கட்டுறாங்க, அதையும் க்ளோஸ் பண்ணி மூடிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த சைடும் தண்ணி ஏறாது. இப்போ இந்த சைடும் ஹைட் ஏற்படுறதுனால இந்த வரதமா தோட்டத்துலேயும் வந்து இந்த காலி இடத்துலையும் வந்து தண்ணி ஏறுறது ஸ்டாப் ஆகிடும். அப்போ இந்த தண்ணியெல்லாம் இந்த சைடு மேடு ஆகிடுது, அந்த சைடு செவரு வச்சிடறாங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் எதில் ஏறும்னா மக்கள் வாழ்கிற இந்த எஸ்எஸ்புரம் பகுதியில் ஏறி மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், வீடுகள் பாதிக்கப்படும். இந்த பகுதியில் வாழ்கிறவங்க தான் வந்து எல்லா பூச்சி, பாம்பு, பல்லி எல்லாமே போகும். வாழறதுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை உண்டாகிடும் இந்த வெள்ள காலத்தில். அதனால் தண்ணி எல்லாமே ஏறி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர இது இந்த காலி இடத்துக்கோ சுடுகாட்டுக்கோ எந்த பாதிப்பும் வராது. அதனால் என்ன பண்ணால் கவர்மெண்ட் வந்து உடனடியாக மக்கள் வாழ்கிற இந்த பகுதியில் இந்த ஓர செவுறு வந்து கொஞ்சம் ஹைட் எழுப்பி இந்த மக்கள் வாழாத இந்த பகுதியை காட்டிலும் சுடுகாடை காட்டிலும் இந்த பகுதிக்கு வந்து சுவர் எழுப்பி கொஞ்சம் ஹைட்டாக செவுறு எழுப்பி இந்த மக்கள் வாழ்கிற இந்த பி பிளாக், எஸ்எஸ்புரம் ஏ பிளாக் இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான மனு கொடுக்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த புல்டோசர் பொக்லைனை வச்சு இந்த தூர்லாம் வாரிட்டு அதே மாதிரி அந்த மக்கள் வாழ்கிற பகுதி பக்கம் வந்து சுவர் எழுப்பி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், அது ஒரு